தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அண்ணன் சீமான் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கும் அறவேக்காடுகள், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க தெளிவா பார்த்துருவோம். இப்ப சமீபத்துல ஒரு திராவிட கூட்டம், திராவிட பன்னிகள் இருக்குல்ல, திராவிட பன்னிகள், அதனுடைய கூட்டத்துல கோவை ராமகிருஷ்ணன் என்ற ஒரு நபர், அறவேக்காட்டு நபர், அண்ணனை பார்த்து இந்த அறவேக்காடு பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை குருமூர்த்திக்கு பிறந்தவன் அப்படின்னு பேசியிருக்கான். இதுதான் பெரியார் கற்பிச்ச நல்லொழுக்கம், சக மனிதனை மதிக்கும், மரியாதையை கொடுக்கும் சொல்லி கொடுத்த ராமசாமி. இப்போ நாம அவர் அப்படிலாம் பேச போறதில்ல. ஏன்னா அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, வளர்ந்த சூழல் அப்படியா கூட இருக்கலாம். நாம் என்ன பண்ண முடியும்? ஏன்னா எல்லாரும் அதுமாரி பேசிட முடியாது. சில பேர் நம்ம சாதாரண குடும்பங்களை பார்ப்போம், சில பேர் ரொம்ப நியாயமாக நடந்துப்பாங்க. அதுக்கு காரணம் கூட சொல்லுவாங்க, அவங்க அப்பா அப்படி, அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலிப்பா, அவர் அது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம், நம்ம காதால் கேட்டிருப்போம். ஆனால் இவன்லாம் பெரியார் வளர்ப்புன்னு சொல்லிட்டு அவதூறு பேசுறத தவிர வேற ஒன்றுமே தெரியும். என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு கருத்து சொன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து, இது நான் தவறுன்னு சொல்றேன், இல்லப்பா இது இந்த சூழல்ல சொல்லப்பட்ட கருத்து, அதனால இது தவறா இருக்காது, இதோட இதை பொருத்திப்பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனா அதை விட்டுட்டு கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டான். அந்த திராவிடம் மட்டும் பதிலே சொல்ல மாட்டான். திராவிட பன்னிகள் பதிலே சொல்லாது. நாம ஒன்று கேட்டோம்னா யாருக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம். சாப்பிட்டீங்களான்னு கேட்டோம்னா, இப்போ நான் குளிக்கிறேங்க அப்படின்னு அப்படிதான் சொல்லுவான் பதில். சாப்பிட்டீங்களாங்க? குளிச்சுட்டேங்க அப்படின்பா. ஏன்னா இவனுடைய பொறப்பு அப்படி. ஏன்னா இவனுடைய தலைவனும் குளிக்க மாட்டான், இவனும் குளிக்க மாட்டான், இவனும் நாவுல சுத்தம் இருக்காது. எதை பேசினாலும் அவதூறு. பெருசா என்ன பேசிடுவ நீ? உருவ கேலி பண்ணு, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெண்களை இழுத்து பேசுவ, வேற என்ன பேசிட முடியும்னா? ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து உன்னால சொல்ல முடியும்? சொல்ற அளவுக்கு இருக்கியா? இதுல சில அரசியல் தலைவர்கள், நாம யாருன்னு சொல்ல வேணாம், ஏன்னா நமக்கு அவர் மேல மரியாதை உண்டு, ஆனா அவருடைய மரியாதையை அவரே குறைச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் உங்களுக்கு மரியாதை. நான் எந்த அளவுக்கு நடந்துக்கிறேனோ, நான் அவதூறா என்ன வேணாலும் பேச முடியும். பேசுனா என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய பிறப்பு அத்தனையும் கேள்விக்குறியாதான். ஏன்னா நான் அப்படி வளர்க்கப்படலை, அதனால நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா இவங்க பேசுனதை சுட்டி காட்டணுங்கிற ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இதே கேள்வியை திரும்ப சீமான் அண்ணனை சார்ந்தவர்கள் கேட்டா நீங்க எங்க போய் எந்த நாணல்ல மாட்டிக்கிட்டு தொங்கு கேட்க முடியும்ல? இவங்களுக்கும் வாய் இருக்குல்ல, இவங்களும் பேசுவாங்கல்ல, கேட்கலாம்ல. எக்ஸ் தளத்துல பதிவு, அவதூறான பதிவுகள். இப்ப இந்த புதுசா முளைச்சு வந்திருக்க 3வது திராவிட கட்சி விசில், மடக்கு ஊதி, இவங்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? இவனாவது ஒரு காலகட்டத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம மாறிட்டான். இவன் ஸ்டார்டிங்லேயே மாறிட்டான். ஆரம்பிக்கும் போதே அவதூற என்னங்கய்யா உங்களுடைய பிரச்சனை என்ன? படிச்சிருக்கீங்களா? நீங்களும் படிச்ச அறிவாளிகளாடா, படிச்சிருக்கீங்களாடா? நீங்க சாப்பிட்றது தான் சாப்பிட்றீங்களா? சாப்பாடு சாப்பிட்றீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதம் சாப்பிட்றவன் பூரா அப்படிதான்டா இருப்பான், சோறு திங்கிறவன் தாண்டா ஓரளவுக்கு யோசிப்பான். நீங்க சாதம் தான் சாப்பிட்றீங்க, அதனால நீங்க அப்படிதான் இருப்பீங்க. டிவிகேவை பத்தி பேசினா டிஎம்கேல பெட்டி வாங்கிட்டான். பாஜக ஒரு பக்கம், ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவ கைகூலி, முஸ்லீம் கைகூலி, மதவாதம், மதத்தை பரப்புறாரு அப்படின்றான். இவன் டிவிக்கே டிஎம்கேவில் காசு வாங்கிட்டான், டிஎம்கே பாஜகவில் காசு வாங்கிட்டான், ஆர்எஸ்எஸ் எத்தனை பேர்கிட்ட தாண்டா காசு வாங்குவான்? ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு காசு இல்லை அவனுங்கள்ட்ட, அங்கங்கே பிச்சை எடுக்கிறான். ஆனால் அவன் ஊர் பூரா காசு வாங்கிட்டான்னு பரப்புறீ. இது இந்த மக்கள் தான் திருந்தணுமே தவிர உங்களை திருத்த முடியாது. ஏன்னா அதுதான் உங்களுடைய வேலை, அவதூறு பரப்புறது தான் உங்கள் வேலைங்கும் போது உங்களை சொல்லி திருத்த முடியாது. இந்த வயசுல நீங்க திருந்திருவிய? திருந்தவும் மாட்டேன். உனக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும். உன் மண்டையில ஏறி இருக்க அந்த போதை அது இறங்கவும் இறங்கும். நீங்க எப்படிடா ஜாதியை ஒழிப்பீங்க? ஒரு காலத்துல நீங்க ஜாதியை ஒழிக்க மாட்டீங்க, வளர்ப்பீங்களை தவிர ஒழிக்க மாட்டீங்க. திராவிடம் இருக்கிற வரல ஜாதி ஒழியாது, பெண்ணியம் காக்கப்படாது, மதுவையும் ஒழிக்க முடியாது. இந்த போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற திராவிடம் தான் எனக்கு. இந்த திராவிடத்தினுடைய வேலை என்ன பண்ணிருக்கு? மக்களுக்காக என்ன பண்ணிருக்கு? கடவுள் இல்லைன்னு சொல்றப்பா, சொல்லி ஓட்டு கேளு, ஓட்டு வாங்கிரு. நீ சொல்லிதான் பாரு. நீ அங்கங்க ஆவுன்னா என்ன பண்றான்? முட்டு சந்தில போயிட்டு கத்துற மாதிரி. இப்ப ஊர்ல நைட்ல நம்ம போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நாய் பயங்கரமா குலைக்கும். இதோட குலைச்சிட்டு பின்னாலேயே ஓடியாரும். நீங்க வண்டியை சுலோ பண்ணி நிறுத்திட்டீங்கன்னா
திரும்ப ஓடிடும் பின்னால. ஓடி போய் நம்ம கண்ணு கேட்டின தூரத்தில் நின்றுட்டு வா 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 வான்னு கத்தும். அதை மாதிரி இவன் ஊனா என்ன பண்றான், ஒரு 10க்கு 10 அறையை எடுத்துக்கிறான். அங்க நின்றுட்டு பொதுக்கூட்டம் உண்டு. வா பப்ளிக்ல வந்து கத்து, நீ தான் தைரியமான ஆளாச்சே, வா வந்து கத்து, ஒரு ஊர்ல பொதுக்கூட்டம் போடு, கடவுள் இல்லை, பேசி பாரு. இப்ப பேசி பாரு. மக்கள் எல்லாம் எதை எடுத்து அடிப்பாங்கன்னு தெரியாது. பேசிட்டு நீ போயிருவியா நீனு? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஒருத்தன் கடவுளை தவிர ஒண்ணுமே இல்லைங்கிறான், ஒருத்தன் கடவுளே இல்லைங்க. என்னதாண்டா அவங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கவே கூடாது. அப்படியே இருந்தாலும் உங்களோட வந்து ஐக்கியமாயிடணும். காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றாரு, பேசுறாரு. பேசின கருத்துக்கள்ல உனக்கு முரண்பட்ட கருத்து இருந்தா சொல்லு, பேசுவோம். மரங்கள் தேவையை பத்தி ஒரு மனுஷன் பேச. நம்ம பள்ளியில ஒரு ஆசிரியர் எடுக்கும் பாடத்தை ஒரு அரசியல் தலைவர் எடுத்துக்கிட்டு இருக்கான். அறிவு கட்ட முட்டாள்களே, பள்ளியில ஒழுங்கா படிக்கலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்க. மரத்தினுடைய தேவை என்ன, நீரினுடைய தேவை என்ன, மலையினுடைய தேவை என்ன, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க. அவதூறு பேசுறது மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்காத. யோசி, சுயமா கொஞ்சமா திங்க் பண்ணு. மண்டையில மசாலா வச்சிருக்கியா? அறிவு இருக்கா? ஒண்ணுமே இல்ல, களிமண்ணு கூட இல்லை. ஏன்னா மண்ணை காப்பாற்றணும்னு சொல்ற சீமான் வந்து உன் தலையில மண் இருக்குன்னு சொன்னா அது ஒன்னையும் காவத்து பண்ற மாதிரி ஆயிரும். அது கூட இல்லை, குப்பை. உடல் பூரா தலையிலேருந்து உச்சங்கால் வரலையும் வன்மம். வேற என்ன இருக்கு உனக்கு? இவ்வளவு தைரியமா பேசுற, இவ்வளவு திமுற அவதூறுகளை பரப்புற திராவிட பன்னிகள் ஒரு கட்சி தனிச்சு நின்று 234 போட்டு ஜெயிச்சுட்டு வாய. உனக்கு தான் தைரியமான ஆம்பளையா? ஜெயிச்சிரு, நிறுத்திரு. ஃபர்ஸ்ட்ல நீ 234 தொகுதியிலையும் ஆளை நிறுத்தி வெற்றி பெறாம கூட போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 சீட்டு 5 சீட்டு ஆச்சாம என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். நீ இது பண்ணிடுறேன், நின்று தான் பார்த்து காட்ட. நீ தான் தைரியமான ஆளாச்ச. தமிழ்நாட்டில் எதுக்குடா திராவிடம்? யாரா நீங்க? யார் நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வந்து புகுத்துற? ஏன் திணிக்கிற? எல்லாமே ராமசாமி பண்ணார். எல்லாமே என்ன ராமசாமி? தமிழ் தலைவர்கள் யாருமே பண்ணலையா? எதுக்கு எடுத்தாலும் ராமசாமி. பள்ளி பாடத்திட்டத்தில் கொண்டாந்து வச்சிருக்க. எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இன்னைக்கு படிச்ச இன்னைக்கு பல பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்பான், திராவிடம் விசிலுன்னு பேசிக்கிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் பள்ளி புத்தகத்துல, உங்க குழந்தைகள் படிக்கிற பள்ளி புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க என்ன படிக்குதுன்னு தெரியும். அது அறிவை வளர்த்துக்க படிக்கல, ஏதோ போகுது வருது, அவ்வளவுதான். அது யோசிக்கும் திறனே கிடையாது. அதுக்கு மேல ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்துச்சுன்னா ஆமா அதை விட்டுரு, புத்தகத்தை தூக்கி ஓரமா போடு, வா சாராய கடை கஞ்சா இருக்கு. என்னடா வளர்க்குறீங்க? என்ன சொல்லி கொடுக்குறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீ வரலாறை திருடுறது, புரளி பேசுறது, புரளி வித்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கான எதையும் நீங்க செய்யல. மக்கள் நலன்ல ஒரு துளி கூட யாருக்கும் இங்க வந்து செயல்பாடு எதுவும் இல்லை. ஒரு துளி கூட செயல்பாடு இல்லை. அக்கறையும். தேர்தல் வருது, ஆட்டத்தை பாரு, காசு எல்லாம் புழங்கும். 1000 கொடு 2000 கொடுன்னு கொடுத்து மக்களை செம்பரியாட்டு கூட்டமாக்கி வச்சிருக்கீங்க. அவங்க யோசிக்கும் திறனே இல்லை. நீ எவ்வளவு தருவன்னு கேட்குற நிலைமையில கொண்டாந்து விட்டு நீங்க எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல படிச்சவன்னு சொல்லிட்டு திரியுறீங்க பத்தியா? உங்களெல்லாம் எதை கழட்டி அடிக்கிறதுனே ரொம்ப சிரமம். நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள், நான் சொல்றேன், மற்ற நாடுகளை போய் பாருங்கடா. வெளியில போனாலும் அப்படிதான். ஏன்னா எனக்கு ஒரு கதை தான் நினைவுக்கு வருது. எப்படின்னா, நான் ஒரு நிறுவனத்துல பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் வெளிநாட்டுல. அங்க 3-4 நாடு, மற்ற நாடுகளில் உள்ள வேலை செய்யறவங்க இருப்பாங்க. மற்ற நாடுகள்லேருந்து பங்களாதேஷ், தாய்லாந்து, தமிழ்நாடு இப்படி இருப்பாங்க. இதுல என்ன ஒரு சைனீஸ்கார் கூப்பிட்டு சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? கூப்பிட்டாரு, என்ன ஐயான்னுட்டு போனேன். அவர் சொன்னாரு, தாய்லாந்துக்காரன் வந்து தமிழ்நாட்டுக்காரன் பங்களாதேஷுக்காரன் சரியில்லைன்னு சொன்னான். அவனை சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறான், அவன் எல்லாம் வந்து திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டான், புகார் தெரிவிச்சுட்டு போயிட்டான். அடுத்த வந்து பங்களாதேஷியும் அவன் வந்தான், தமிழ்நாட்டுக்காரன் தாய்லாந்துக்காரன் சரியில்லை, அவன் திருட்டு பசங்க, வேலையை சரியா பார்க்க மாட்டேங்கிறானோ, ஆள் இருந்தா பார்க்குறான், ஆள் இல்லைன்னா பார்க்க மாட்டேங்கிறான், ரொம்ப மோசமா ஒஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்காரன் வந்தான். நான் கூட நினைச்சேன் தாய்லாந்து பங்களாதேஷம் சரியில்லைன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அவன் வந்து தமிழ்நாட்டுக்காரன் சரியில்லைன்னு சொல்லிட்டு போறான்டான்னு காரியம் மூஞ்சலத்து. அதுதான்டா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க மட்டும் இல்ல, தமிழன் எங்கேயும் ஒத்துமையா இருக்க மாட்டான். தமிழனுக்கு எதிரி தமிழனா தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் இதை தான் பண்றீங்க. மற்றவனை தூக்கி பிடிப்பீங்க, தமிழனை தட்டி விட்டுருவீங்க. உங்களுடைய அது என்ன, அது எப்படி அந்த மனநிலை வந்தீங்கன்னு எனக்கே தெரியும். இது நடந்து எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த விஷயம். இது உண்மையா நடந்த நிகழ்வு. இதே மாதிரி நடந்துச்சு. இதான் உங்க நிலைமை. தமிழன் வளர்ந்தா தமிழனுக்கு பிடிக்காது. அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு சில கட்சிகள். தமிழ் அமைப்புகள்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் பார்த்துக்கிட்டு. தமிழ்நாட்டில் பெரிய கட்சி எதுப்பா? யாரால சொல்ல முடியுமா? பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பெரிய கட்சி. தனிச்சு நின்று 8.22 விழுக்காடு வாக்கு வச்சிருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இங்க இருக்கிற கட்சி எந்த கட்சியும் மாத்தட்டி சொல்லிக்க முடியாது. எனக்கு இத்தனை % ஓட்டு இருக்குன்னு எவனா சொல்லியிருப்பாப்போம். எத்தனை % நாங்கள் ஓட்டு வச்சிருக்கோம். ஒன்றுது இல்லை. எப்படி
நீங்க 50% ஓட்டு வச்சிருந்தாலும் அது ஒண்ணுது இல்லை. நீங்க அவதூறு மட்டும்தான் பேசலாம், கருத்துக்கு கருத்து வைக்க முடியாது. உங்கள்கிட்ட கருத்து இல்லை. ஆனா ஒரு மனுஷன் இவ்வளவு அவதூறுகளையும் தாங்கிக்கிட்டு நிக்கிறான்னா, தமிழ்நாட்டுல பாதுகாக்க வேண்டிய விஷயத்துல ஒண்ணு அண்ணன் சீமான் அண்ணனை பாதுகாக்க வேண்டியது தமிழர்களாகிய ஒவ்வொருத்தருடைய கடமை. கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா அந்த ஆளுக்கு நோய் நொடி இல்லாம இன்னும் பல ஆண்டுகள் ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.